கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த பெரிய வியாழன் வழிபாட்டிற்கு வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் கடவுள் நமக்காக பல காரியங்களை நிலைநாட்டின செய்து கொடுத்த ஒரு நாள். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவரை வழிபடுகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைபட வேண்டும் என்று நாம் காத்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் காத்திருப்போம். இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உம்முடைய திட்டப்படி இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறீர். உம்முடைய திருக்குமாரன் இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து திருப்பணியை செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே பரிசாக ஒரு பலியாக எங்களுக்காக கொடுத்து சிலுவையிலே மரித்து மறுபடியும் உயிர் தெழுந்தாரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பெரிய வியாழன் அன்று உம்முடைய திருக்குமாரன் தன்னுடைய சீடர்களோடு கூட பங்கிட்ட அந்த திருவிருந்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த திருவிருந்திலே ஆண்டவரே எங்களுக்காக புதிய உடன்படிக்கையை உங்களுடைய திருக்குமாரன் ஏற்படுத்தினார். அந்த புதிய உடன்படிக்கையிலே நாங்களும் பங்கு பெற எங்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருக்குமாரன் செய்த காரியங்களை நினைவு பார்க்கத்தக்கதாக, நினைவு கூறத்தக்கதாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் நினைக்கின்ற பொழுது உம்முடைய மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த காரியங்களை எங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த வழிபடுகின்ற நேரம், உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் செலவிடுகின்ற இந்த நேரம் ஆசீர்வாதமான நேரமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய மகன் மூலமாக செய்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளதாக மாறத்தக்கதாக நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாமல் கொண்டாடுகிறோம். நீர் எங்களோடு கூட தங்கியிரும் ஆண்டவரே. உங்களுடைய வழிபாட்டிலே உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும், வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக எழுந்து நின்று நம்முடைய பரிசுத்த பாமாலையிலே கீர்த்தனையிலே பாமாலையிலே 333வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 333, இயேசுவே கல்வாரியில். என்னை வைத்து
எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி வரல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தீர்க்கதரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயா என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. அன்பான திருச்சபை மக்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தருவோமாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வவல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனிதர்களை அவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி
சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். பெரிய வியாழன் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுருக்க ஜெபம் திருவருட்சாதனம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுதல் என்ற தலைப்பில். ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரன் இந்த உலகத்திலே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் திருவருட்சாதனமாக எங்களுக்காக கொடுத்தார். அந்த அப்பத்தின் மூலமாக தன்னுடைய உடலை அடையாளப்படுத்தினார். அந்த திராட்சை ரசத்தின் மூலமாக தன்னுடைய செங்குருதியை அடையாளப்படுத்தினார். அவருடைய சரீரத்தின் மூலமாகவும் அவருடைய செங்குருதியின் மூலமாகவும் எங்களுக்கு மீட்பும் விடுதலையும் கிடைத்திருக்கின்றது. இவைகளை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த மீட்பும் விடுதலையும் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென். சபையார் அமர்வும் இப்பொழுது திருமறை பாடங்கள் படிக்க கேட்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனார், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அரைக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெடுப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதன் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து
அறுப்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 23 முதல் 34 வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசுதான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எவனிடத்தில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதிருந்ததினால் தனக்கு அக்னி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுமானவர்களாகிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் அக்கினிக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். கர்த்தரின் நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 26:17 முதல் 30 வரை. மத்தேயு 26:17 முதல் 30 வரை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னான் இடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது பன்னிருவருடன் கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரவி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்பதே. ஆமென். சபையார் நின்ற வண்ணமாகவே நம்முடைய விசுவாசத்தை இசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். பக்கம் 39. வானத்தையும் பூமியையும் காடுகளும் காடுமாய எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லவராகிய ஒரே விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாகிய தேவனுடைய கடவுளாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகத்துக்குமே தமது பிதாவினால் வெளிப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், வேதத்தில் வேதியானவர், உலகமானது ஜீவிக்கிறவர், பிதாவை நிலைத்தவருடையவர், சகலத்தையும் உண்டாக்கியவர், உடனடியாகவும் நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக கடவுள் நமக்கு ஆற்றலையும் ஆசியையும் வழங்குவாராக. சபையார் அமருங்கள். இப்பொழுது திருச்சபைக்கென்று அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கல்வாரி நாயகனாம் ஆண்டவராகிய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே இந்த பெரிய வியாழன் ஆராதனைக்கு என்று வந்திருக்கின்ற திருச்சியாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய சபையின் உருவானவர்கள் திண்டுக்கல் பகுதிகளே தனது ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். இந்த முழு ஆராதனையும் நமக்கு நடத்தி கொடுக்கும்படியாய் வந்திருக்கின்ற தமிழ்நாடு இளைஞர்களுடைய துணை முதல்வராக இருக்கிற மதிப்பிற்குரிய ஆண்டவர் ஸ்டீஃபன் ஐயா அவர்களை நான் திருச்சபையின் சார்பிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர் உதவி செய்தியாக இருக்கிற சாம்ராய் அவர்களுக்கும் உதவியாக இருக்கிற அவர்களுக்கும் நான் திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நவகால ஆராதனை ஒழுங்கு ஏற்கனவே நம்முடைய கரங்களில் இருக்கிற அந்த ஆராதனை ஒழுங்கின்படி திட்டமிட்டபடி சரியாய் கடவுளுக்கு மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினத்திலே புனிதவெள்ளி மும்மணி தியான ஆராதனை நாளை காலை சரியாக அது 9 மணிக்கு அது ஆரம்பமாகும் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். நாளைய தினத்திலே இந்த சுயவிருப்பு உண்டியலை நம்முடைய திருச்சபை மக்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட சுயவிருப்பு உண்டியலை நாங்கள் நடைபெறுகின்ற மும்மணி தியான ஆராதனையிலே நீங்கள் படைக்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். புனிதவெளியின் நாளைய தினத்தில் புனிதவெளியின் மும்மணி தியான ஆராதனை நிறைவுக்கு என்பதாக நம்முடைய திருச்சபை மக்கள் உபவாசத்தோடு வந்திருப்பீர்கள். அந்த உபவாசத்தை நம்முடைய ஆலயத்திலே நீங்கள் நிறைவு செய்வதற்காக ஆராதனை நிறைவில் ஐக்கிய விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து திருச்சபை மக்கள் ஐக்கிய விருந்திலே நீங்கள் பங்கு பெற்று செல்லும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு உதவி செய்த திரு சாலமன் ராஜா மற்றும் திரு வெங்கடேஷ் பிரான்சிஸ் அவர்களுக்கு நான் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து நமக்கு கொரோனா என்கிற அந்த நோய் தொற்று அதிகமாக இருப்பதை நாம் ஊடகங்களிலே பார்த்திருப்போம். எனவே நம்முடைய திருச்சபையிலே அதை கருத்தில் கொண்டு திருவிருந்து நடைபெறுகிற பொழுது டிஸ்போசபிள் யூஸ் அண்ட் த்ரோ கப் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு திருவிருந்து வழங்குகிற குருவானவர்கள் கையிலே எடுத்து கொடுப்பார்கள். நீங்கள் அதை வாங்கி பானம் பண்ணி விட்டு பிற்பாடு அதற்குரிய டஸ்ட்பின்னிலே நீங்கள் 2 பக்கம் இருக்கிறது, 2 பக்கம் வைத்திருக்கிறோம். இந்த டஸ்ட்பின்னிலே நீங்கள் போட்டு விட்டு செல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். நாளை நடைபெறுகின்ற ஆராதனையிலே ஈஸ்டர் என்ற ஸ்தோத்திர கவர் நாளை வழங்கப்படும். நாளை ஸ்தோத்திர கவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஈஸ்டர் ஆராதனையில் உங்களுடைய ஸ்தோத்திர கவர்களை படைக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். ஆமாண்டவரே, இந்த வேண்டுதலோடு கூட நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக செல்கின்றோம். ஜீவனுள்ள எங்கள் ஆண்டவரின் ஆவி எங்களை உடைத்து உருவாக்கி
நிரப்பும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய மனக்கண்களை திறந்து வார்த்தைகளின் ஆழத்தை, அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மனித கண்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியாய் திரும்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே. அருமையான திருச்சபை மக்களே, நான் மறுபடியுமாக உங்களுடைய மத்தியிலே இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கடந்த முறை வந்த பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இந்த எபிஃபனி சண்டே, மகிமை விளங்கும் திருநாள் அன்று உங்களோடு கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே மறுபடியுமாக உங்களுடைய மத்தியிலே இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய சபை குருவானவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். செக்ரட்டரி, இன்னும் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். கிறிஸ்தவ பற்றுறுதி வாழ்க்கையிலே நாம் அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டிய, நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. நம்முடைய பற்றுறுதி பயணத்திலே, ஃபெய்த் ஜர்னி, அந்த பயணத்திலே நாம் இந்த நாள் என்று சற்று நின்று திரும்பி பார்க்கின்றோம். நம்முடைய பற்றுறுதியை திரும்பி பார்க்கின்றோம். பெரிய வியாழன் ஆண்டவர் நமக்காக அடையாளங்களை கொடுத்த ஒரு நாள். நாம் நினைத்து பார்க்கக்கூடிய, நினைத்து பார்க்க வேண்டிய உண்மைகளை நமக்கு கொடுத்த ஒரு நாளாக இருக்கின்றது இந்த நாள். பெரிய வியாழன் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொன்னபடி அடையாளங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த அடையாளங்களை நாம் தொடர்ந்து ஆண்டு காலமாக, நூற்றாண்டுகளாக நாம் செய்து கொண்டே வருகின்றோம். அப்பம் பெறுகின்றோம், நம்முடைய பந்தியிலே பங்கு பெறுகின்றோம். ஒவ்வொரு முறை பந்தியிலே பங்கு பெறுகின்ற பொழுதும் நாம் பல காரியங்களை அறிவிக்கின்றோம். எனவே இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு திருநாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே நாம் பல காரியங்களை நாம் யோசித்து பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை பிற்க கொடுக்கின்ற இந்த ஒரு நாளாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கால்களை கழுவுகின்ற ஒரு பணியாளராக தன்னை மாற்றி காண்பிக்கின்ற ஒரு அரசனாக அல்ல, ஒரு பணியாளராக, வேலைக்காரனாக ஒரு காட்டுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அவர் கடைநிலையிலே இருக்கின்ற ஒருவராக, தலைவராக அல்ல, கடைநிலையிலே இருக்கின்ற ஒருவராக காட்டுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அதோடு கூட இந்த நாளிலே நாம் பல காரியங்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றார். இந்த நாளிலே அது அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றங்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் திருவருட்சாதனம். இங்கே வைக்கப்பட்டிருக்கிற சாக்கிரமந்து என்று சொல்லுகின்றோமே, அந்த திரு அருட்சாதனங்களை நாம் கொண்டாடுகின்றோம். திருவருட்சாதனம் எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என்றால், இயேசுவை நினைவு கூறுதலை சுட்டிக்காட்டுகிறது என்ற தலைப்பு தான் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருவருட்சாதனங்கள் இயேசுவை நினைப்பூட்டுகின்ற ஒரு சாதனம். யூகரிஸ்ட், ரிமெம்பரிங் ஜீசஸ். நீங்க அந்த அல்மனாக்ல பாத்தீங்கன்னா அருமையாக போட்டிருக்கிறார்கள். யூகரிஸ்ட், ரீமெம்பரிங் ஜீசஸ். இயேசுவை இன்னொரு ஒரு அங்கமாக மாற்றுகின்ற, இன்னொரு மெம்பராக மாற்றுகின்ற
ஒரு நாள், ஒரு சாதனம் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. ரீமெம்பரிங் ஜீசஸ், ரிமெம்பரிங் ஜீசஸ். அருமையானவர்களே, நாம் இந்த வாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உலக வாழ்க்கையின் கடைசி வாரமாக இருக்கின்றது. பல காரியங்கள் இந்த வாரத்திலே நடைபெறுகிறது. போன ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன கொண்டாடினோம்? குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? எருசலேமுக்குள்ளே நுழைகின்றார். இயேசு கிறிஸ்து, பேதுரு அவரை பார்த்து ஒரு பெரிய காரியத்தை வெளிப்படுத்துகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, நீர் கிறிஸ்து, ஜீவனுள்ள கடவுளினுடைய மெய்யான குமாரன் என்று ஒரு பெரிய கூற்றை, ஒரு வெளிப்பாட்டை சொன்னவுடனே இயேசு என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு நேராக தன்னை கூர்மைப்படுத்திக் கொள்ளுகின்றார். எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு கூட அவர் இருக்கின்றார். பேதுரு சொன்னவுடனே, எனவே எருசலேமுக்கு நேராக வருகின்றார். குருத்தோலை ஞாயிறு அன்று எருசலேமுக்கு வருகின்றார். கலிலேயாவை விட்டு அவர் வருகின்ற கடைசி பயணம் அதுதான். பல சமயங்களிலே கலிலேயாவிற்கு போய் வந்து கொண்டே இருந்தார். ஆனால் இந்த நாளிலே கடைசியாக அவர் கலிலேயாவை விட்டு வருகின்றார், எருசலேமுக்கு வருகின்றார். எருசலேமுக்கு வந்தவுடனே அங்கே உள்ளே நுழைகின்றார். ஞாயிற்றுக்கிழமை பெரிய கூக்குரல் அங்கே இருக்கின்றது. ஓசன்னா பாடுகிறார்கள். கடவுளுடைய நாமத்திலே வருகின்றவர் தோத்தரிக்கப்பட்டவர் என்று சிறு குழந்தைகள் பாடுகின்றார்கள். குருத்தோலை ஞாயிறு. அடுத்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் மண்டே. இந்த திங்கட்கிழமை அன்று அல்லது இந்த குருத்தோலை ஞாயிறை தொடர்ந்து வருகின்ற நாளிலே நாம் எதை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேசியாவுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக பார்க்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை மெசையானிக் பிரசன்டேஷன், மேசியாவை அவர்கள் சமர்ப்பிக்கின்றார்கள். திங்கட்கிழமை மெசியானிக் பவர், மேசியாவுடைய ஆற்றல் வெளிப்படுகின்றது. என்ன செய்கின்றார்? அங்கே சுத்திகரிக்கின்றார், ஆலயத்தை சுத்திகரிக்கின்றார், கோவிலுக்குள்ளாக செல்கின்றார், பணத்தை மாற்றுகின்ற இந்த மக்களை விரட்டி அடிக்கின்றார், மேசைகளை புரட்டி போடுகின்றார். அங்கே உள்ள இந்த அதிகார வர்க்கத்தை, அதிகார அமைப்பை அவர் சீர்குலைக்கின்றார். என்ன அதிகாரம்? தவறான அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருந்த இந்த காசுக்காரர்களுடைய அதிகாரத்தை அவர் சீர்குலைத்து அந்த மேசையை புரட்டி போட்டு அதிகாரத்தை கவிழ்த்து போடுகின்றார், ஆதிக்கத்தை கவிழ்த்து போடுகின்றார். புதிய ஒரு ஆலயத்தை உருவாக்குகின்றார். மேசியாவுடைய ஆற்றல் அங்கே வெளிப்படுகின்றது. புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாம் பார்க்கின்றோம். மேசியா என்ன செய்கின்றார் என்றால், ஆலயத்திலே உள்ள அதிகாரிகளோடு கூட, இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், சமய தலைவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணுகின்றார். மெசையானிக் பொலிமிக், மெசையானிக் பிரசன்டேஷன், மெசையானிக் பவர் அண்ட் மெசையானிக் பொலிமிக். அங்கே உள்ள தலைவர்களோடு கூட வாக்குவாதத்திலே, கலந்துரையாடலிலே ஈடுபட்டு பல உண்மைகளை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றார். அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார், இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது என்று அவர்களிடத்திலே அவர் கலந்துரையாடுகின்றார், வாக்குவாதம் செய்கின்றார். புதன்கிழமை அன்று நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மெசையானிக் புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளும் மெசையானிக் பிரிப்பரேஷன். மேசியா தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். மெசையானிக் பிரசன்டேஷன், மெசையானிக் பவர், மெசையானிக் பொலிமிக் அண்ட் மெசையானிக் பிரிப்பரேஷன். மேசியா தன்னை ஆயத்தப்படுத்துகின்றார். புதன், வியாழன், வெள்ளி எதற்காக? சிலுவையிலே தன்னை கொடுப்பதற்காக ஆயத்தப்படுத்துகின்றார். இது இந்த வாரத்திலே நடக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்று வியாழக்கிழமை. இந்த நாளிலே இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக இவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், சீடர்களோடு கூட இங்கே கூடி வருகின்றார். கூடி வந்து அங்கே
அவர்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கின்ற பொழுது அடையாளங்களை அவர் வைக்கின்றார். இந்த அடையாளங்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அடையாளங்களாக இருக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் திரும்பி கானான் தேசத்திற்கு வருவதை நினைத்து பார்க்கின்ற ஒரு பண்டிகையாக பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். மோசேயை கடவுள் பார்வோனிடத்திலே அனுப்புகின்றார். 10 முறை அனுப்புகின்றார். பார்வோன் தன்னுடைய மனதை கடினப்படுத்துகின்றார். கடினப்படுத்தி கடைசியிலே என்ன செய்கிறார்? கடவுள் வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கின்றார். நாம் படிக்க கேட்ட இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கடைசி வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், கேட்டிருப்பீர்களே என்றால், நான் உங்களை விடுவித்த நாள் இந்த நாள், இதை நினைவு கூறும்படியாக இதை நீங்கள் செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பஸ்கா பண்டிகை, இந்த பஸ்கா கொண்டாட்டம் என்ன என்றால், கடவுள் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த ஒரு நாள், அதை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அதுதான் பஸ்கா. இதை கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அந்த புளிப்பில்லாத அப்பத்தை என்ன செய்கின்றார்? உடைக்கின்றார். அந்த நாளிலே பஸ்கா பண்டிகையிலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே, பழைய ஏற்பாட்டு பகுதியிலே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையானது மட்டும் சமைக்க வேண்டும், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும், புளிப்புள்ள மாவு எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது, எந்த வீட்டிலும் இருக்கக்கூடாது, புளிப்பில்லாத மாவு மட்டும்தான், அப்பம் மட்டும்தான் சமைக்கப்பட வேண்டும் என்று கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்பம் விடுதல். இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொண்டாட்டத்தை, பஸ்கா பண்டிகையை, இந்த நாளை நினைவு கூறுவதற்காக கூடி வந்திருக்கின்ற பொழுது அப்பத்தை எடுத்து விற்கின்றார். எதை நினைவு கூறுவதற்காக? விடுதலையை நினைவு கூறுவதற்காக அப்பத்தை விற்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் விற்கின்ற அப்பம், ஒவ்வொரு வாரமும் எப்பொழுதெல்லாம் நாம் திருவிருந்திலே அப்பத்தை விற்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இது நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கப்பட்டதை நினைவுபடுத்துகின்றது. அதனால நமக்கு என்ன? இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால நம்ம எதுக்கு இது பண்ணணும்? நம்ம எதுக்கு கொண்டாடணும்? அந்த கேள்வி நமக்கு வரணும். அந்த கேள்வி இந்த நாளிலே நமக்கு எந்த விதத்திலே, இந்த அப்பம் விடுதல் நமக்கு எந்த விதத்திலே தொடர்புடையதாக இருக்கிறது என்ற கேள்வி நமக்கு வர வேண்டும். அதுவும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அப்பத்தை பிடுகின்ற பொழுது, இது உங்களுக்காக பிற்கப்படுகின்ற என்னுடைய திரு சரீரம் என்று அதை பிற்கின்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் என்னத்தை நினைவு கூற வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக புளிப்பில்லாத அப்பம் விற்கப்பட்டது. இந்த நாளிலே நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் விற்கப்பட்டது. அடையாளம், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, உங்களுக்காக விற்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. எதற்காக? அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. என்ன அடிமைத்தனம்? நாம் என்ன அடிமைத்தனத்திலே இருக்கின்றோம்? நமக்கு தான் தெரியும். நான் அதை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன அடிமைத்தனத்திலே இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், நாம் எல்லாரும் பாவம் செய்து கடவுளுடைய மகிமையை இழந்து போனோம்.
நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றோம். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஆண்டவருடைய திருசரீரம் விற்கப்பட்டது. இதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த நாளிலே யூக்கரிஸ்ட், இந்த திருவருட்சாதனம் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருசரீரம் நம்முடைய பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக விற்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்துகிறது. நாம் எத்தனை ஆண்டுகள் இதிலே பங்கு பெற்றிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோமா? அல்லது பாவம் இன்னும் நம்மை அடிமைத்தனத்திலே வைத்திருக்கின்றதா? நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பாவத்தின் பிடியிலே இருந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது விற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரத்தின் மூலமாக விடுதலை பெற்று விடுதலையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பாவம் நம்மை நம்மளே அதிகாரம் வைத்திருக்கின்றதா? யாருக்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம்? நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை, இவைகள் எதற்கு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றதா? அல்லது எதற்காவது அடிமைப்பட்டதாக இருக்கின்றதா? நாம் பாவ அறிக்கை செய்கின்றோமே, இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரத்தின் மூலமாக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை தான் குறிக்கின்றது. நமக்கு அந்த நிச்சயம் இருக்கின்றதா? அல்லது ஏதோ ஆண்டு காலம் லெந்து காலம் வருகின்றது, அதிலே நாம் பங்கு பெறுகின்றோம், கடந்து போய்விடுகின்றோம். ஒவ்வொரு வாரமும் நாம் திருப்பந்தியிலே பங்கு பெறுகின்றோம், அதை நாம் விட்டு விடுகின்றோம். இல்லை, இந்த திருப்பந்தி நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சரீரம் விற்கப்பட்டது என்பது மட்டும்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் தம்முடைய வாழ்க்கையை பரிகாரமாக, பலியாக, நம்முடைய பாவத்திற்கு மீட்பாக கொடுப்பதற்கும் வந்திருக்கிறார் என்று மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம். அவர் இந்த உலகத்தின் பாவத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்காக வந்தார். ஊழியம் கொள்வதற்காக வரவில்லை, ஊழியம் செய்வதற்காக வந்தார். எனவே அதை நாம் நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே கூடி வந்திருக்கின்றோம். அவர் நம்முடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய சரீரத்தை விற்க கொடுத்தார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுக்கின்றார். ஏதோ பாவத்திலிருந்து மட்டுமல்ல, ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உலக வாழ்க்கையிலும் நாம் விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார். அந்த விடுதலையை தான் இந்த உடலை விற்க கொடுப்பதன் மூலமாக உருவாக்கி இருக்கின்றார். லூக்கா 4:18 பார்க்கின்றோம். தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு நற்செய்தியை கொடுப்பதற்காக, ஏழைகளுக்கு நற்செய்தியை கொடுப்பதன் மூலமாக விடுதலையை கொடுக்கின்றார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக அவர் வந்தார். இந்த உலகத்திலே பல பேர் பல சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்ல, உண்மைதான். இன்னைக்கு நம்முடைய சிறை, மக்கள் நம்மை ஒரு சிறையிலே அடைக்கின்றார்கள். பலவிதமான பல வகையான சிறைகள், ஆண் சிறை, பெண் சிறை, அடிமைகள் சிறை, உயர்ந்தவர்கள் சிறை, தாழ்ந்தவர்கள் சிறை, படித்தவர்கள் சிறை, படிக்காதவர்கள் சிறை, பணக்காரர் சிறை, ஏழைகள் சிறை. இத்தனை சிறைகள் நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளிலிருந்து விடுதலை செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரம் விற்கப்படுகின்றது. சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்று அவர் சொன்ன பொழுது அவர் மனதிலே அர்த்தம் கொண்டது என்னவென்றால், சமுதாயத்திலே மக்கள் விடுதலையோடு கூட வாழ வேண்டும். திருச்சபைக்குள்ளாக எத்தனை சிறைகள் இருக்கின்றன இந்த நாளிலே?
நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை சிறைகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுப்பதற்காக. பார்வையற்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை நாம் உடல் அளவிலே பாதிக்கப்பட்டவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, இன்று கண்டும் காணாதவர்களாக இருக்கின்றவர்கள் அனைவரும் பார்ப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு புரியாது. பார்ப்பார்கள், ஆனால் அதற்கு மறுமொழி கிடையாது. பார்ப்பார்கள், ஆனால் அதற்கு ஒரு உணர்வு பூர்வமாக செயல்பூர்வமாக ஒரு மறுமொழி கொடுப்பதில்லை. கண்களை அடைத்துக் கொண்டு போவார்கள், கண்களை மூடிக்கொள்வார்கள். பார்வையை அவர்கள் பார்வைகளுக்கு அர்த்தம் கொடுப்பது கிடையாது. பார்ப்பார்கள், ஆனால் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு அவர்கள் உயிர் கொடுப்பது கிடையாது. அது நடந்து கொண்டேதான் இருக்கும். பார்வைக்கு உயிர் இல்லை என்றால் சமுதாயத்திலே நடக்கின்றவைகள் நடந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பார்வைக்கு உயிர் இருக்கா? நாம் ஒருவரை கஷ்டப்படுகின்றவர்களாக பார்க்கின்ற பொழுது அவர் கஷ்டத்திற்கு நாம் என்ன செய்கின்றோம்? நாம் மறுமொழி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய பார்வைக்கு உயிர் இல்லை. கண்ணிற்கும் பார்க்கலாம், ஆனால் அதற்கு உயிர் இருக்காது. உயிரற்ற ஒரு பார்வை. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுப்பதற்காக நான் வந்தேன். ஒரு பார்வை உள்ளவர்களுக்கு பார்வையிலே உயிர் இல்லாதவர்களுக்கு உயிரை கொடுக்கும்படியாக வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த பிற்கப்படுகின்ற சரீரம் விடுதலை. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பார்கள் என்றால் இந்த நாளிலே நாம் பார்வையற்றவர்களாக இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த பெரிய வியாழன் நம்மை நினைப்பூட்டுகின்றது. அதோடு கூட நாம் பார்க்கின்றோம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை. அதை குறித்து நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எப்படியெல்லாம் சமுதாயத்திலே மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? நாம் எப்படியெல்லாம் மக்களை ஒடுக்குகின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒடுக்குகின்றோம், பிள்ளைகள் பெற்றோர்களை ஒடுக்கின்றார்கள், ஆண்கள் பெண்களை ஒடுக்குகின்றார்கள், பெண்கள் ஆண்களை ஒடுக்குகின்றார்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை ஒடுக்குகின்றார்கள், படித்தவர்களை படிக்காதவர்கள் ஒடுக்குகின்றார்கள், படித்தவர்கள் படிக்காதவர்களை ஒடுக்குகின்றார்கள். ஒடுக்குமுறை சமுதாயத்திலே இருக்கின்றோம். இவைகளிலிருந்து விடுதலை எங்கே கிடைக்கும்? பஸ்கா பண்டிகையிலே அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை விட்டு என்னுடைய திரு சரீரம் என்று சொன்ன பொழுது இந்த விதமான ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தன்னுடைய சரீரத்தை விற்க கொடுத்தார். பங்கு பெறுகின்றோமே? இந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோமா? சமுதாயம் விடுதலை பெற்றிருக்கின்றதா? திருச்சபை விடுதலை பெற்றிருக்கின்றதா? நம்முடைய விடுதலையை நினைவு கூறும்படியாக நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, நாம் இந்த நாளிலே இந்த திருவருட்சாதனம் நமக்கு நினைப்பூட்டுகின்ற காரியம் என்னவென்றால், யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இந்த நாளிலே இவர் பஸ்கா பண்டிகையிலே கூடி வந்திருக்கின்ற பொழுது ஒரு புதிய கட்டளையை அவர் கொடுக்கின்றார். இந்த மாண்டி தர்ஸ்டே என்று சொல்லுகின்றோமே, இந்த மாண்டி என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கட்டளை. அது நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கட்டளை. வியாழன் மாண்டி என்றால் கட்டளை, கமாண்ட்மெண்ட். என்ன கட்டளை? ஒரு புதிய கட்டளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். அதை நினைவு கூறுவதற்காகத்தான் நாம் இந்த நாளிலே கூடியிருக்கின்றோம். இந்த பெரிய வியாழன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய கட்டளையை நினைவு கூற நம்மை தூண்டுகிறது. நாம் இந்த வசனத்திலே பார்க்கின்றோம், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன், நான் உங்களை நேசிப்பது போல ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசியுங்கள். As I have loved you, as I love you, you also love one another. நான் உங்களை நேசிக்கின்றபடி மற்றவர்களை நீங்கள் நேசியுங்கள். அதுதான் புதிய கட்டளை. அது இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட
இந்த பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் கூடி வந்த பொழுது இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இந்த கட்டளை வியாழன் அன்று நாம் நம்முடைய நேசத்தை, நாம் மற்றவர்களை எப்படி நேசிக்கிறோம் என்பதை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றது இந்த பெரிய வியாழன். கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தது எப்படி என்றால், தன்னுடைய சுயத்தை வெறுத்த ஒரு நேசம். அதுதான் அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்ததிலே வெளிப்பட்ட ஒன்று. அவர் தன்னை சுயத்தை வெறுத்து தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்து சிலுவையிலே அறைய கொடுத்தது அவர் செய்த ஒரு நேசம். இன்னைக்கு செய்ய முடியுமா? நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து நம்முடைய பெற்றோர்களை கூட நாம் நேசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து அண்டை வீட்டாரை நாம் சுத்தமாக நேசிக்க முடியாது. உலகத்திலே அறியாதவர்களை நேசிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். சுயத்தை வெறுத்து மற்றவர்களை நேசிக்கின்ற ஒரு நேசத்தை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று புதிய கட்டளையை கொடுக்கிறார். அதுதான் நான் நேசித்த விதம். சுயத்தை வெறுத்த ஒரு நேசம், எதிர்ப்பை சந்தித்த ஒரு நேசமாக அவருடைய நேசம் இருக்கின்றது. அவரை பல பேர் எதிர்த்தார்கள், ஆனால் அவர் நேசித்தார். யாரை நேசித்தார்? வியாதி உள்ளவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, தீட்டு என்று கருதப்பட்டவர்களை அவர் நேசித்தார். அதனாலே அவருக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனால் அதை அவர் பொருட்படுத்தவில்லை. எதிர்ப்பின் மத்தியிலே அவருடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். ஒதுக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ, ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகம் வந்த ஒரு மனிதன், புறஜாதியார் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த வரி தண்டுவோர்கள், வரி வசூலிக்கின்றவர்கள், இவர்கள் எல்லாம் பாவிகளாக கருதப்பட்டவர்கள். இவர்களை எல்லாம் என்ன செய்கின்றார்? அவர் நேசிக்கின்றார். எதிர்ப்பு வந்தது, ஆனால் எதிர்ப்புக்கு மேலாக அவர் நேசிக்கின்றார். அதே விதமாக நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்லுகின்றார். பொதுநலம் கருதிய ஒரு நேசம். அவர் சுயநலம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கு சேர வேண்டிய காரியத்துக்காக அவர் நேசிக்கவில்லை, நடக்க வேண்டிய காரியத்துக்காக நேசிக்கவில்லை. ஆனால் பொதுநலம் கருதி அவர் நேசித்தார். எங்கெல்லாம் சமத்துவம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் நேசித்தார். சமத்துவத்தை நேசித்தார். எங்கெல்லாம் அரவணைப்பு தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் அவர் நேசித்தார். அது பொது நலமாக இருந்தது. எங்கெல்லாம் மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய நேசத்தை அவர் செய்தார். அது பொது நலமாக இருந்தது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த குஷ்டரோகம் நிறைந்த பிடித்த அந்த மனிதனை அவர் என்ன சொல்லுகின்றார்? திருச்சபைக்கு போய் உன்னை காண்பித்து, ஆசாரியனிடத்திலே காண்பித்து என்ன செய்கின்றார்? பலிகளை செலுத்து, மோசே உனக்கு கட்டளையிட்டபடி பலிகளை செலுத்து என்று திருச்சபைக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கின்றார். எதற்கு தெரியுமா? பொது நலத்திலே, பொது சமுதாயத்திலே அவன் ஒரு அங்கத்தினராக கருதப்பட வேண்டும் என்று. இன்று பொது சமுதாயம், பொது நலம் என்பது நம்முடைய டிக்ஷனரியில் இல்லை, குறைந்து அது அழிந்து கொண்டே போயிருக்கிறது. சுயநலம் என்பதுதான் மேலோங்கி நிற்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவருடைய நேசம் பொதுநலம் சார்ந்த ஒன்றாக இருந்தது. சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், உலகம் நன்றாக இருக்க வேண்டும், ஒருவன் தனி மனிதன் மட்டுமல்ல அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நேசித்தார். அந்த பொதுநலம் நிறைந்த ஒரு நேசம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். உயிரை கொடுத்த ஒரு நேசம், அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒரு சகோதரனுக்காக, மற்றவருக்காக, நண்பருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கின்ற ஒரு அன்பை விட மேலான ஒரு அன்பு வேறு ஒன்றும் இல்லை என்று அங்கே 1 யோவான் 3:16 எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கின்ற ஒரு நேசம்
பெற்றிருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நாம் நேசித்தபடி நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லுகின்றார். கால்களை கழுவுகின்ற ஒரு நேசம் யோவான் 13:5 பார்க்கின்றோம். அவர் கால்களை கழுவுகின்றார், வேலைக்காரனாக மாறுகின்றார். அவர் ஒரு கடைநிலை பணியாளராக மாறுகின்றார். தலைவராக மட்டுமல்ல, தாழ்மைப்படுத்துகின்றார். எனவே அந்த விதமான தாழ்மையான ஒரு அன்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதை நினைவு கூறுங்கள். நமக்கு இந்த நாளிலே இந்த சாக்கிரமங்கள், திருவருட்சாதனம் நினைவூட்டுகிற காரியம் அதுதான். ஆண்டவர் எப்படி நம்மை நேசித்தாரோ அதே நேசத்தோடு கூட, அதே அன்போடு கூட நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ற அந்த புதிய கட்டளை நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த திருவருட்சாதனங்கள் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, கடைசியாக சுருக்கமாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த திருவருட்சாதனம் புதிய உடன்படிக்கையையும் நினைவுபடுத்துகின்றது. அவர் சொல்லுகின்றார், இது என்னுடைய திரு சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது, இது என்னுடைய திரு செங்குருதி உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் செங்குருதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது புதிய உடன்படிக்கையின் ஒரு ரத்தம் என்றுதான் அங்கே நாம் படிக்க கேட்கின்றோம். இந்த புதிய உடன்படிக்கை என்ன? இந்த புதிய உடன்படிக்கை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தமாக நாம் பார்க்க முடியாது. இந்த புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னவென்றால், 2 பேருக்கும் ஈக்குவல், சரியான நிகரான பொறுப்பு இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். 2 பேருக்கும் இந்த புதிய உடன்படிக்கை கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒன்று. கடவுள் மக்களோடு கூட ஒரு சார்பாக அவர் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அங்கே 2 பேருக்கும் இடையிலே ஏற்படுகின்ற ஒன்று, 2 பேருக்கும் சரியான ஒரு பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு உண்மை அங்கே புதிய உடன்படிக்கையிலே இருக்கிறது. கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை, தன்னுடைய உண்மைத்தன்மையை நிலைநாட்டுகின்றார். நாம் நம்முடைய உண்மைத்தன்மையான வாழ்க்கையை நிலைநாட்ட இந்த புதிய உடன்படிக்கை நம்மை அழைக்கிறது. அருமையானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய இந்த இரத்தம், இந்த செங்குருதி நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கின்றோமா? அவர் தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபித்து விட்டார். நாம் நம்முடைய உண்மைத்தன்மையை நிரூபித்திருக்கிறோமா? அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? இந்த திருவிருந்திலே பங்கு பெறப் போகின்ற நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அடையாளத்தை மறுபடியும் நினைத்து பார்ப்போம். இந்த அடையாளம், இந்த திருவருட்சாதனம் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்றால், நம்முடைய விடுதலையின் வாழ்க்கையை நினைப்பூட்டுகிறது. நாம் விடுதலை பெற்றிருக்கின்றோமா? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றோமா என்பதை நினைத்து பார்த்து அந்த நினைப்போடு கூட நாம் பங்கு பெறுவோம். விடுதலையின் வாழ்க்கையை நாம் நம்முடையதாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த விடுதலையின் வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்குமாரனின் மூலமாக எங்களுக்கு நினைப்பூட்டின இந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் அந்த நாளிலே தன்னுடைய சரீரத்தை தொட்டு கொடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினார். ஆண்டவரே, புதிய உடன்படிக்கைக்குள்ளாக எங்களை கொண்டு வந்தார். புதிய கட்டளையை கொடுத்திருக்கின்றார். இவைகளை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்த, அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பங்கு வருகின்ற பொழுது இவைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்படைக்க திருப்பதாக. புதிய கட்டளையை நாங்கள் செயல்முறைப்படுத்த எங்களுக்கு அருள்தார். புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்தியேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வோம் நல்ல கடவுளே. ஆமென். செய்தியை கேட்ட நாம் அப்பம் விடுதல் பகுதிக்குள்ளாக நாம் செல்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று
அப்பம் விடுதல் பகுதிக்குள்ளாக செல்வோம். சபையார் எழுந்திருக்கவும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ. அகதி அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகதி அசுத்தமெல்லாம் துடைப்பேனே. பாவ அழுக்கை நீக்கீரார் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கீரார் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே. அதை உண்மையாக மறித்தேனே, அதை உண்மையாக மறித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ. நித்திய பரகதி வாழ்வென்று தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வென்று தேடாயோ. உலக வாழ்வினை வீட்டகல்வாயே, உலக வாழ்வினை வீட்டகல்வாயே. மகவுவாய்கதி மகிழ்வாயே, மகவுவாய்கதி மகிழ்வாயே. உன்னன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உன்னன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே. அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயோ. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தந்தையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரன் இரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக முன்னிலை வருகிறோம். எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கின்றோம். ஆமென். நாம் அமைதியாக முழங்கால் படியிட்டு சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, ஆசாரியரே, பிரசமாயிருப்பது போலவே எங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பத்தை விடுகையில் எங்களுக்கு வெளிப்பட்டேன். நீரே சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்தாகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வதற்கு நீதிமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள உள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்கள் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதன் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். வானமும் பூமியும் உதவியால் விழுந்திருக்கின்றன. உன்னதமான தேவைக்கு மகிமையுள்ளதாக என்று சோத்திருக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்து சோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே.
அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவு ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய திரு ரத்தமாக இருக்கிறது என்றார். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடுகிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்ய அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். திருவிருந்திலே பங்கு பெற வருகின்றவர்களாகிய நாம் தகுதியுள்ளவர்களாக நம்முடைய சுயநீதியை நம்பாமல் கடவுளுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி அவரிடத்திலே வருவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
எங்கள் பாவங்களை சைனமும் ஆத்மாவும் சுத்தமாய் எப்பொழுதும் நாங்கள் அவருக்கு எங்களுக்கு வாசமாக ஏற்படுத்தலாம். அவருடைய செயலை காணாமல் எங்களுக்கு பெருமை செல்லும். ஆமென். நாம் விடுகிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? ஆண்டவருடைய திருமேஜை நின்று அண்டி சேருங்கள். நம்பிக்கையோடு கூட இந்த திருவருட் சாதனத்தை பெற்று நம்பிக்கையோடு கூட திரும்பி செல்லுங்கள்.
சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்த கடவுமாக நாம் பின்வருகின்ற முதல் ஜெபத்தை சேர்ந்து சொல்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வல்லமையான திரு சரீரமும் இரத்தமுமாகிய ஞானாகாரத்தினாலே எங்களை புசித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குறுகிறீர். சரீரம் ஆத்மாவை இதுவே நாங்கள் செய்ய ஆராதனை நாங்கள் கொண்டு செய்ய முடியாமல் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காக்க கடவுளே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து எப்பொழுதும் உங்களை நிலைத்திருக்க கடவுளே. முடிவு பாடலாக நாம் பாமாலைகளிலே 36வது பாடலை பாடுவோம். முதல் கவியை மட்டும் பாடுவோம். பாமாலை 36 முதல் கவி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கூட செல்வோம்.